தினசரி ராசி பலனை பார்க்கும் வழக்கம் உங்கள் எண்ணங்களை நேர்த்தியாக வழிநடத்தும் ஒரு சக்தி. ஏனெனில் நாம் எதிர்பாராத நாளில் கூட ஒரு வார்த்தை வழிகாட்டி ஆகலாம். இன்று 2025 ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை. இன்றைக்கான ராசி பலன். தோல்விகள் முடிவல்ல, நம்மை வெற்றிக்கே நகர்த்தும் தொடக்கங்கள். முதலாவதாக மேஷம். பதட்டம், தூக்கமின்மை, சோர்வு. உங்கள் பயங்களை வெளிப்படுத்துங்கள், உள் அமைதி வரும். முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. எண் 9. பரிகாரம். உங்கள் மனதில் இருக்கும் கவலையை ஒரு வெற்றிலையில் எழுதுங்கள். உங்களால் எழுத முடியாவிட்டால் மனதிலேயே கூறுங்கள். அதை ஒரு தூய இடத்தில் வைக்கவும் அல்லது ஒரு மரத்தின் அடியில் வைத்து, இது என் கவலை, கடவுளே இதை எடுத்துக்கொள் என்று சொல்லுங்கள். ரிஷபம். உறவுகளில் இணைப்பு, புரிதல் வரும். முக்கிய முடிவுகளை மனதளவில் உறுதியாக எடுக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. எண் 6. பரிகாரம். உங்கள் அன்புக்குரிய ஒருவரிடம் நேர்மையான வார்த்தையை பகிருங்கள். மிதுனம். புதிய பண வாய்ப்பு, நிதி முன்னேற்றம், முதலீடு செய்யும் நாள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். அதிர்ஷ்ட நிறம் தங்கம். எண் 1. பரிகாரம். ஒரு நாணயத்தை புனித இடத்தில் வைக்கவும். செல்வம், வளம் வளரும். கடகம். இன்று மிகுந்த ஒளியுடன் மன நிறைவும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். எண் 19. பரிகாரம். காலை சூரியனை பார்த்து உட்கார்ந்து நன்றி கூறுங்கள். சிம்மம். புதியதொரு முயற்சி, பயணத்தின் தொடக்கம். தைரியமாக முன்னேறுங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. எண் 0. பரிகாரம். காலில் நடந்து 5 நிமிடம் இயற்கையோடு இருப்பது சிறந்தது. கன்னி. பொருளாதார ஸ்திரம், குடும்பத்தில் ஒற்றுமை பராமரிப்பு அதிகம் தேவைப்படும் நாள். முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். எண் 8. பரிகாரம். வீட்டை சுத்தம் செய்து பூ வைத்து ஒளி பரப்புங்கள். துலாம். ஒரு அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. புதிய தொடக்கத்திற்கு தயாராகவும். முக்கிய முடிவுகள் இன்று வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம். எண் 13. பரிகாரம். பழைய ஒன்றை விட்டுவிட்டு புதியதை எழுதுங்கள். விருச்சகம். உழைப்பு மிகுந்த நாள். உங்கள் முயற்சி வருமானமாக மாறும். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். எண் 8. பரிகாரம். உழைக்கும் ஒருவர் மீது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவது போதும்.